ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆஃப்டர் ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 24,074 வரைக்கும் ஆகி போயிட்டு கடைசியாக முடியும் போது பார்த்திங்கன்னா 74,050 வந்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 to 4 டேஸ் அதோட மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷுவலாக பார்த்திங்கன்னா இந்த லெவல் ஆஃப் மூவ்மெண்ட் தான் நடந்திருக்கு. அதாவது 23,650 வந்து 24,050 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் மூவ்மெண்ட். அதாவது 8ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா 8ஆம் தேதி வந்து அந்த 2 நாள் அந்த 2 வாரம் போகிற வந்து இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரே நாளில் 800 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்னேட்டாக பார்த்திங்கன்னா இந்த 400 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ வரும் வாரம் எப்படி இருக்கும், அதே நேரத்தில் நாளைக்கு திங்கட்கிழமை மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது 24,000 தான் நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஏரியா. அதாவது 24,000 வந்து நம்மளுக்கு 24,000 அதாவது 23,390 இந்த ஏரியா பார்த்திங்கன்னா 390 to 400 வந்து நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். அதாவது நாளைய மார்க்கெட்டுக்கு. அதே நேரத்தில் இந்த ஏரியாவை பிரேக் டவுன் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வருங்க. அதாவது 23,810 to 820 லெவல் வரைக்கும் டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13, அதாவது 13/4/26. ஸோ நாளைக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் S1 பார்த்திங்கன்னா 24,000 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா அதாவது 24,000 23,990 இந்த ஏரியா. ஓகேங்களா? அதே நேரத்தில் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 23,810 to 820 வச்சுக்கோங்க. நமக்கு 815 காட்டுது. we will keep it as 820 வந்து நம்மளுக்கு ரெண்டாவது சப்போர்ட்டாக வந்து நாளைக்கு நிஃப்டியில் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ். ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லோவே பார்த்திங்கன்னா 23,880 லோ பார்த்திங்கன்னா 23,856 நம்ம கொடுத்துருக்கிறது. அதற்கும் கீழே ஒரு 20 பாயிண்ட். ஸோ மேக்ஸிமம் இதை பிரேக் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த லோவை பிரேக் ஆகணும். அந்த லோவை பிரேக் ஆனாலும் நம்ம கொடுத்து இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் ஆனால் தான் ஃபர்தர் டவுன் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு. ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏடிஆர் வீடியோஸ்னு சொன்னால் இந்த 24,200 வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 24,200 பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு வந்து அனதர் 150 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைட் மூமெண்டம் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதாவது 24,350 லெவல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 24,350 லெவல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 24,200 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆச்சுன்னா 24,350+ லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து தம்ப்நெயிலையும் போட்டிருந்தது. நாளைய மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து 24,200 பிரேக் அவுட் கொடுக்குமான்ட்டு. ஸோ இன்கேஸ் இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான க்ளோசிங்கோ இல்லை அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டை வந்து நிஃப்டியில் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 24,200 க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,990 வந்து க்ரூஷலாக இருக்கும். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு சப்போர்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு 60 பாயிண்ட்டுக்கு மேலே தான் கொடுத்துருக்கோம். கீழே தான் கொடுத்துருக்கோம். நம்ம சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,050, நம்ம கொடுத்துருக்கிறது 23,990. ஓகேங்களா? ஸோ இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை நாளைக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாமல் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 50, 60, 70+ பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் ஒன்றான 23,990 தான். ஸோ இதை மெயினாக பார்த்து இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை வந்து நாளைக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.